அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம 31வது நாள்லேருந்து 41 4வது 10 நாளில் நம்ம இருக்கிறோம். இந்த 10 நாளில் நம்ம படிக்கிறதுக்கு கொடுத்துருக்க பாடம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். அதில் முதல் நாள் 11th 7th லெசனாக இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம் தான் இன்றைக்கான லைவுக்கு கொடுத்துருந்தோம். எல்லோரும் நல்லாவே படிச்சிருந்துருப்பீங்க. கேள்விக்குள்ளே போயிடலாங்களா? முதல் கேள்வி பாருங்க. 2016ஆம் ஆண்டு உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதார நாடுகளின் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? ஆன்சர் பண்ணுங்க. இரண்டாயிரத்தி 16வது வருஷத்தில் இந்தியாவோட ஜிடிபி என்னது உலகில் 7வது இடத்தை பிடித்திருந்தது. சரிங்களா? தற்பொழுது சமீபத்தில் இந்தியா பெரிய பொருளாதார நாடுகளுடைய தரவரிசையில் 4வது இடத்திற்கு முன்னேறி இருக்கு. முதலிடம் அமெரிக்கா, 2வது சீனா, 3வது ஜெர்மனி, சரிங்களா? 4வது இந்தியா. அதற்கு முன்னாடி 4வது இடத்துல இருந்து ஜப்பானுடைய பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்தை இப்போ சமீபத்தில் 2025ஆம் ஆண்டு பிடித்திருக்கு. சரிங்களா? இரண்டாவது கேள்வி பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4ஆம் மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுங் என்பவரால் உருவாக்கப்பட்டது. விளக்கம்: இது முன்னேறிய நாடுகளின் இயல்புகளாக சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை போன்றவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? இரண்டாவது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா கூற்று பாருங்களே. மொத்த நாட்டு மகிழ்ச்சிங்கிற தொடர் 1972 பூடானுடைய 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுங் அவர் தான் உருவாக்கியிருப்பார். கூற்று சரி. விளக்கம் பாருங்க. இது முன்னேறிய நாடுகளின் இயல்புகளாக சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை போன்றவற்றை உள்ளடக்கியது. இந்த விளக்கம் சரி. அதாவது இது எதற்குரிய விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDI இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு வரும். அந்த முன்னேறிய நாடுகளுடைய இயல்புகள் சமுதாய சமத்துவம் மற்றும் பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை போன்றவற்றை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியதாக முன்னேறிய நாடுகளுடைய இயல்பு. ஆனால் இந்த விளக்கம் இந்த கூற்றிற்கானது கிடையாது. சரிங்களா? இந்த கூற்றிற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, அதாவது மொத்த நாட்டு மகிழ்ச்சி GNHI அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்ட GNHI அது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதான் என்னது மொத்த நாட்டு மகிழ்ச்சி. இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம 3வது கேள்விக்கு போயிடலாங்களா? இலக்க முறை, அதாவது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. பாடத்தில் எடுத்தோடனே படிக்கிறது இந்த இதுதான் படிச்சிருப்போம். ஓகே, 3வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சுந்தர் பிச்சை அவர்கள் தான் இவ்வாறு சொல்லியிருப்பார். சரிங்களா? இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சுந்தர் பிச்சை அவர்கள் சொல்லியிருப்பார். இவர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கூகுளுடைய CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சைமன் குஷ்னட்டுங்கிறவரும் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பொருளாதார ஆய்வறிஞர். அமர்த்தியா சென் நமக்கு தெரியும், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கிய ஒரு இந்தியர். 4வது கேள்வி பார்ப்போமா? 4வது கேள்வி பொறுத்துக. பெரும்பிரிவினை ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, சிறுபிளவு ஆண்டு, அப்புறம் மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு எந்தெந்ததுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஓகே, 4வது கேள்விக்கு பாருங்க. பெரும்பிரிவினை ஆண்டு 1921. சரிங்களா? 1921. அதாவது அந்த வருஷம் மக்கள் தொகை திடீர்னு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த வருஷத்தை பெரும்பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. அது 19
1961 தான் வந்து மக்கள் தொகை வெடிப்பாண்டு. அதாவது 1961 மக்கள் தொகை உயர்வு வீதம் வந்து 1.96%லேருந்து என்ன ஆகும்னா 2%க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால அந்த வருஷத்தை வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சிறுபிளவு ஆண்டு அப்படிங்கிறது 1951 தான் வந்து என்னது நேரடியாக பிறந்திருக்கு சிறுபிளவு ஆண்டு. 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் வந்து குறைஞ்சிரும். 1.33லேருந்து 1.25% வந்து என்னது மக்கள் தொகை குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சதுனால அதை வந்து ஒரு சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு வந்து 2011. 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படியில் வந்து இளைஞர்களுடைய மக்கள் தொகை வந்து குறிப்பிட்ட அளவில் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து அது வந்து ஒரு மக்கள் தொகை மாறுதலுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து 2, 1, 3, 4 2, 1, 3, 4 ஆப்ஷன் பி தான் வந்து 4வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். 5வது கேள்வி பாருங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 5வது கேள்விக்கு வந்து இந்தியாவில் வந்து 2011 பிரகாரம் மக்கள் தொகை அடர்த்தி 382. ஆப்ஷன் சி 382. 325 இருக்கு பார்த்தீங்களா? அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 வந்து 325 இருந்தது. மக்கள் தொகை அடர்த்தி 2001 325 இருந்தது. இதே இது வந்து 1951 1951 வந்து 117 இந்தியாவினுடைய மக்கள் தொகை அடர்த்தி வந்து இருந்தது. சரிங்களா? இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து பீகார். பீகாருக்கு அடுத்து வந்து மேற்கு வங்காளம். சரிங்களா? என்னென்ன மாநிலங்கள் வந்து அதிகமான மக்கள் தொகையை அடர்த்தி அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம். இந்த மாநிலங்கள் எல்லாமே இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி வந்து மிகுந்து காணப்படுகிறதான். சரிங்களா? பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்களாம். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து 1102 பேர் இருக்காங்களாம். மக்கள் தொகை அடர்த்தி வந்து எப்படி கணக்கீடு செய்தல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திருப்பி கொடுத்துருப்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தி வந்து மொத்த மக்கள் தொகையை வந்து அந்த பகுதியினுடைய நிலப்பரப்பை கொண்டு வகுத்தால் கிடைக்கக்கூடியதான் மக்கள் தொகை அடர்த்தி. 6வது கேள்வி போலாமா? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய எழுத்தறிவு விகிதம் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து இந்தியாவினுடைய எழுத்தறிவு விகிதம் 2011 74.04%. சரிங்களா? 74.04%. இந்த எழுத்தறிவு விகிதம் வந்து மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை விட என்னது மிக குறைவு. சரிங்களா? இலங்கையை காட்டிலும் என்னது மிக குறைவாக இருக்கிறது. அதாவது மாற்றி சொல்லிட்டேன். அதாவது மற்ற வளர்ந்த நாடுகளை மற்றும் இலங்கையை காட்டிலும் கூட, ஆனாலும் மிக குறைவு தான். அப்படி தான் புத்தகத்தில் கொடுத்துருக்கு. மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை காட்டிலும் கூட, ஆனாலும் வந்து நமக்கு மிக குறைவான எழுத்தறிவு தான். இதில் வந்து 65.5% இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 2011 பெண்களுடைய கல்வியறிவு விகிதம் 65.5%. ஆண்கள் வந்து 82.1% வந்து ஆண்கள் கல்வியறிவு பெற்றவர்கள். இந்தியாவிலே வந்து அதிகமான கல்வியறிவு பெற்ற மாநிலம் வந்து நமக்கு தெரிஞ்சதான் கேரளா 94%. அடுத்து 7வது கேள்வி பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி எழுத்தறிவு அதிகம் பெற்ற மாநிலங்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பொறுமையாகவே ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? 7வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் சி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கேரளா நமக்கு தெரியும் 94%. கேரளா வந்து 94%. கேரளாவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம் 91.3. மிசோரம் வந்து 91.3%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்து 88.
88.7% வந்து கோவா. அதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோவாக்கு அடுத்து வந்து இமாச்சல பிரதேசம் 82.8%. 82.8% வந்து இமாச்சல பிரதேசம். அதற்கடுத்தாக மகாராஷ்டிரா வந்து 82.3. 82.3 மகாராஷ்டிரா. அப்போ இந்த அடிப்பில் வரிசைப்படுத்தினோம்னா 2 1 ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. 2 1 4 3 5. அதே தவிர மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமினுடைய எழுத்தறி விகிதம் வந்து 81.4 சிக்கிம். அப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து 80.1% தமிழ்நாடு. பீகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவான கல்வியறிவு கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் 61.8%. ஓகே, 8வது கேள்வி போயிடலாமா? கூற்று விளக்கம் கொடுத்துருக்காங்க. வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி இந்தியாவில் நிலம் துண்டாடப்படுதல் நிலவுகிறது. விளக்கம்: அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் அதிகமான எண்ணிக்கையிலும் இருக்கின்றனர். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 8வது கேள்விக்கு வந்து என்னது? வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி இந்தியாவில் வந்து நிலம் துண்டாடப்படுதல் அப்படிங்கிறது நிலவுகிறதா அப்படின்னா நிலவுகிறது. ஆம், கூற்று வந்து சரி. நிலம் துண்டாடப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்களே. அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவான நிலங்கள் வைத்திருப்பவர்கள் அதிகமான எண்ணிக்கையிலும் இருக்கிறார்கள். இதுதான் வந்து நிலம் துண்டாடப்படுதல். விளக்கமும் வந்து சரி, ஆனால் கூற்றிற்கான விளக்கமாகவும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அதாவது அதிகமான நிலப்பரப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஹெக்டேர் 10 ஹெக்டேருக்கு மற்றும் அதற்கு மேலும் நிலங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் வந்து மிக குறைவாக இருக்கிறாங்க. 1 ஹெக்டேர் மற்றும் அதற்கு குறைவான எண்ணிக்கையில் நிலங்களை வச்சு விவசாயம் செய்யக்கூடியவர்கள் வந்து குறைவாக இருக்காங்க. அப்போ சின்ன சின்னதாக வந்து நிலங்கள் இருக்கும்பொழுது அது வந்து நிலம் துண்டாடப்படுதல் தானே, அதான் வந்து சொல்கிறாங்க. 9வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் கூற்றுகளில் தவறானதை காண்க. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை கல்கத்தாவில் தொடங்கியது. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2007 ஒன்றாக இணைந்தன. தேசிய துறைமுக வாரியம் 1950 உருவாக்கப்பட்டது. உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. இதில் வந்து எந்த கூற்று வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. படித்தோடனே தெரிஞ்சிருக்கும். 9வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். கொல்கத்தா கிடையாது. வைஃபை முதல் வைஃபை வசதி வந்து எனது பெங்களூரில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து 27/8/2007 வந்து ஒன்றாக இணைந்தது. அதாவது உள்நாட்டு சேவையை வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் பார்த்துச்சு. சரிங்களா? உள்நாட்டு சேவையை வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ், பன்னாட்டு சேவையை வந்து ஏர் இந்தியா பார்த்துச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய துறைமுக வாரியம், அதாவது துறைமுகங்களுடைய மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிறு துறைமுகங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுவதற்காக தான் 1950 துறைமுக வாரியம் அப்படின்ற ஒரு வாரியம் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா வந்து திகழ்கிறது. சரிங்களா? கிட்டத்தட்ட 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா வந்து திகழ்கிறது. அதே போல ஆசியாவிலும் மிகப்பெரிய இரும்பு பாதை வழிகளிலும் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக இருக்கிறது. ஆசியாவில் மிகப்பெரிய இரும்பு பாதை வழிகளில் உலகில் 4வது போக்குவரத்து அமைப்பாக வந்து என்னது இந்தியாவின் இருப்பு பாதை இருக்கு. இந்தியாவுடைய மொத்த இருப்பு பாதை நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர். சரிங்களா? 63,000 கிலோமீட்டரு. இதில் வந்து 13,000 கிலோமீட்டரு, சரிங்களா, 13K 13,000 கிலோமீட்டர் வந்து என்னது எலக்ட்ரலைஸ்டாக இருக்குது, மின்மயமாக்கப்பட்டிருக்குது. எலக்ட்ரிக் டீசல் இன்ஜின் இல்லாமல் எலக்ட்ரிக் இன்ஜினில் போகும் இல்லையா, அந்த ட்ரெயின்ஸ் வந்து பயன்பாட்டில் இருக்குது. துறைமுகம், இந்தியாவுடைய முக்கியமான துறைமுகம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா துறைமுகம், மும்பை துறைமுகம், சென்னை துறைமுகம், அதற்கப்புறம் விசாகப்பட்டினம் மற்றும் கோவா. இந்த இடங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 90% கடல்வழி
வாணிபம் வந்து நடைபெறுகிறது. சரிங்களா? இந்த துறைமுகங்கள் மூலமாக என்னது, கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா, இந்த 5 துறைமுகங்களிலிருந்து 90% கடல்வழி வாணிபம் வந்து நடைபெறுது. இவை வந்து இது உலகின் பல பகுதிகளிலிருந்தும் சரக்கு கப்பல்கள் மற்றும் பயணிகள் கப்பல் பொருட்கள் இறங்கு இடங்களாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உலகின் அதிக பயணிகள் வந்து போகும் இடங்களாகவும் இது வந்து இருக்கிறது. 10வது கேள்வி பார்ப்போம். திருவள்ளுவரின் நலம்பேணும் அரசின் கூற்றுகளில் சரியற்றதை காண். 10வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. திருவள்ளுவர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து பொருளாதாரத்தை எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதில் வந்து நலம் பேணும் அரசு அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம கேட்டிருக்கோம். பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? அதாவது திருவள்ளுவர் வந்து நலம் பேணும் அரசு அதை வந்து எப்படி விளக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நலம் பேணும் அரசில் வந்து வறுமை, எழுத்தறிவின்மை மற்றும் நோய்கள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 விஷயம் முக்கியம். ஒரு நலம் பேணும் அரசில் வந்து வறுமை இருக்காது, எழுத்தறிவின்மை இருக்காது, நோய்கள் இருக்காது. அந்த நலம் பேணும் அரசினுடைய முக்கிய கூறுகள், சரிங்களா, நலம் பேணும் அரசினுடைய முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இது கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அது என்னென்ன முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள் இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், மக்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கணும், அடுத்து என்னது, பெரும் செல்வம் இருக்கணும், அதே போல் வளம் மற்றும் மகிழ்ச்சி இருக்கணும். இதுதான் வந்து என்னது நலம் பேணும் அரசினுடைய முக்கிய கூறுகள். வெளிநாட்டு உதவி அப்படின்றது இருக்கக்கூடாது. திருவள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாரு, வெளிநாட்டு உதவியை பற்றி, வெளிநாட்டு உதவியில் இருக்கக்கூடிய நாடு வந்து நாடே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். வெளிநாட்டு உதவியை கோரக்கூடிய நாடுகள் வந்து நாடுகளே அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து என்னது, தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை தான் வந்து இதன் மூலயமா வந்து வலியுறுத்துறாரு திருவள்ளுவர். ஓகே, அடுத்து 11வது கேள்வி பார்ப்போமா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் என்று கூறியவர் யார்? கிராமம் அப்படின்னாலே ஒருத்தர் தான் வருவார். ஆன்சர் வந்து காந்தியடிகள் தான். அவர் தான் வந்து இவ்வாறு சொல்லியிருப்பார், உண்மையான இந்தியா வந்து என்னது, கிராமங்கள் வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ கிடையாது, கிராமங்களில் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். காந்தியடிகள் வந்து 1921 ஒரு கருத்து சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால், அதாவது ஒரு தேசம் அல்லது ஒரு தனியாரினுடைய தார்மீக ஒழுக்க நெறியை வந்து காயப்படுத்தினால் அது அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது அப்படின்னு சொல்றாரு. அப்படி காயப்படுத்தக்கூடிய பொருளாதார நடவடிக்கை வந்து இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படிங்கிறாரு. சரிங்களா? இதே கருத்து தான் திருப்பி 1924 சொல்லுவார். அது என்ன சொல்லுவார்னா, தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் வந்து உண்மையற்றது அப்படின்னு சொல்லுவார். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளக்கூடிய பொருளாதாரம் வந்து உண்மையற்ற பொருளாதாரம் அப்படிங்கிறத 24 வந்து திரும்பவும் அதே கருத்தை சொல்லுவார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இயந்திரங்கள் பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இயந்திரங்கள் வந்து மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி வர்ணித்திருப்பார். தொழில்மயம் பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி தொழில்மயத்தை கருதிருப்பார். நாட்டின் திறன் முழுவதையும் சுரண்டுவதை வந்து தொழில்மயம் சார்ந்திருக்கிறது அப்படின்னும் சொல்லியிருப்பார். கிராம குடியரசு பற்றி தான் இவ்வாறு சொல்லியிருப்பார். என்னது, இந்தியா, உண்மையான இந்தியா வந்து வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, அம்பேத்கர், ஜே.சி. குமரப்பா, ஜவஹர்லால் நேரு பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய கேள்விகளில் பார்த்துடலாம். 12வது கேள்வி பாருங்க. இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பாக கருதப்படுவது எது? காந்தி வந்து மதுவிலக்கு பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். இந்தியா வந்து குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னும் சொல்லியிருப்பார். ஓகே, 12வது கேள்வி பாருங்க. இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு எது? அதாவது நேருவினுடைய அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முகவரி அமைஞ்சிருக்கும் இல்லையா, அதில் முக்கியமானதாக அவர் சொன்னது என்ன அப்படின்னா, மதச்சார்பின்மையை சொல்லிப்பார். இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக அமையணும் அப்படிங்கிறதுக்கு நேரு வந்து ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பு செய்திருப்பார். நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா? நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பி யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். சட்டத்தின் வழி ஆட்சி அப்படிங்கிறது நம்ம பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்போம். சரிங்களா?
குடிமக்கள் உரிமை என்னது அடிப்படை உரிமை வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். சரிங்களா? 13வது கேள்வி பார்ப்போம். B.R. அம்பேத்கரின் ஆய்வு கட்டுரையின் இணைகளில் தவறான ஒன்றை காண்க. பழங்கால இந்திய வர்த்தகம் முதுகலை பட்ட படிப்பிற்கான ஆய்வு கட்டுரை, ரூபாயின் பிரச்சனைகள் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு கட்டுரை, பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் MSc பட்டத்திற்கான ஆய்வு கட்டுரை, ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும், இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டு கருத்தாக்கம். இதில் வந்து எது தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? கவனிங்க. பழங்கால இந்திய வர்த்தகம் இந்த ஆய்வு கட்டுரை வந்து 1915 சரிங்களா? 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை. அப்போ இது வந்து கரெக்ட். அடுத்த ஆப்ஷன் டி, ரூபாயின் பிரச்சனைகள் வந்து என்ற ஆய்வு கட்டுரை வந்து என்னது டிஏசி பட்டம் லண்டன் பொருளாதார பள்ளி ஸ்கூல் ஆஃப் என்னது எக்கனாமிக்ஸ், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து டிஏசி பட்டத்துக்கு தருவாங்க. என்னது ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ற ஆய்வு கட்டுரைக்கு. அப்போ இது வந்து முனைவர் பட்டத்திற்கான கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் தவறு. அப்போ தவறான இணை வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல், பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வு கட்டுரை வந்து MSc பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 என்னது MSc பட்டம். இதுவுமே கரெக்ட். சி வந்து கரெக்ட். அடுத்து ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய வழிகாட்டு கருத்தாக்கமாக இருந்தது. ஆப்ஷன் டி கரெக்ட். பி மட்டும்தான் வந்து நமக்கு தவறானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை, அதுதான் வந்து என்னது முனைவர் பட்டம். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, 14வது கேள்வி போவோம். கூற்று ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வத்தை போல் நூலை வந்து 1918 எழுதினார். விளக்கம், இது இந்தியாவின் நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விளக்கம் இவற்றிற்கிடையேயான வேறுபாட்டினை கூறுகிறது. ஆன்சர் பண்ணுங்க. பதினாலாவது ஆன்சர் பார்த்துடலாங்களா? 14வது ஆன்சர், அதாவது ஆடம் ஸ்மித் வந்து செல்வத்தை போல் அப்படின்னு நூல் எழுதியிருப்பார். அது வந்து 1918 கிடையாது. சரிங்களா? 1918 வந்து அம்பேத்கர் வந்து என்ன பண்ணிப்பார், இந்தியாவில் குறைந்த நிலையுடைமை மற்றும் தீர்வுகள், இந்தியாவின் குறைந்த நிலையுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரை வந்து எழுதியிருப்பார். அப்போ கூற்று வந்து தவறு. அதே போல் அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஆடம் ஸ்மித்தினுடைய நாடுகளின் செல்வத்தை போல் நூலில் இருக்கிற மாதிரி நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையான வேறுபாட்டை வந்து சொல்லியிருப்பார். இந்தியாவின் நில உடைமை ஒருங்கிணைப்பு, இந்தியாவின் நில உடைமை விரிவாக்கம் பற்றி சொல்லியிருக்க மாட்டார். கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? 15வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளுக்கு பொருத்தமானதை காண்க. தஞ்சாவூரில் பிறந்தவர், கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுகின்றவர், காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தையே உருவாக்கியவர். இந்த 3 கூற்றுக்கும் பொருத்தமான நபர் யாரு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 15வது கேள்விக்கு ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டான ஆன்சர் தான். ஜேசி குமரப்பா, பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்ட ஜேசி குமரப்பா அவர்கள் தஞ்சாவூரில் வந்து 1892 பிறந்திருப்பார். ஜோசப் செல்லதுரை குமரப்பா. சரிங்களா? இவர் வந்து என்னது கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையினுடைய முன்னோடியாக அறியப்படுகிறார். இதுவுமே வந்து கரெக்டு. காந்திய பொருளாதாரம் அப்படின்ற காந்தியம் என்பதன் அடிப்படையில் வந்து அமைத்து கொண்ட பொருளாதாரம், அது வந்து காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை வந்து அவர் தான் வந்து என்னது உருவாக்கியிருப்பார். 3 கூற்றுகளுமே என்னது ஜேசி குமரப்பாவை தான் குறிக்கக்கூடியதாக இருக்குது.
16வது கேள்வி பாருங்க. அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர். ஆன்சர் வந்து ஜேசி குமரப்பா தான் வந்து என்னது அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வந்து வலுவாக ஆதரிச்சிருப்பார். காந்தியின் கருத்தாக்க கிராம தொழில்கள் அப்புறம் கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் இதை வந்து ஜேசி குமரப்பா வந்து ஆதரிச்சிருப்பார். கிறிஸ்தவ மற்றும் காந்திய மதிப்பீடுகளை வந்து உள்ளடக்கி அவர் கோட்பாடுகளை வந்து கொண்டு வந்திருப்பார். அதில் அகிம்சை கொள்கை அப்புறம் மனித நடத்தைகளை மையப்படுத்தல் மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றை வந்து என்னது பொருள் முதல் வாதத்திற்கு பதிலாக பயன்படுத்தியிருப்பார். சரிங்களா? குமரப்பா வந்து அவரை பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா காந்தி அவர்கள் நடத்திய யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள ஒரு குஜராத் வித்யாபீடம் அப்படின்ற பொருளாதாரத்தில் வந்து குஜராத் வித்யாபீடம் அப்படின்ற ஸ்கூலில் வந்து என்னது பொருளாதார பேராசிரியராக காலேஜ் குஜராத் வித்யாபீடம்ங்கிற காலேஜில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றிட்டு வந்திருப்பார். அப்போ வந்து என்னது அந்த காலகட்டங்களில் தான் அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை வந்து அவர் தோற்றுவிச்சிருப்பார். சரிங்களா? அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்க கேள்வியில் இருக்குது, அதில் பார்த்துடலாம். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எல்லாமே வந்து என்னது ஜோசப் செல்லத்திரை குமரப்பாவோட தொடர்ச்சி தான். ஆண்டு வந்து 1935 வந்து தொடங்கியிருப்பார். எப்போ? 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது காந்தியடிகளுடைய யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றிக்கிட்டே குஜராத்தில் இருக்கக்கூடிய வித்யாபீடத்தில் வந்து ஒரு பொருளாதார பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். அப்போ தான் வந்து இவர் அனைத்து இந்தியா இந்த கிராம தொழில் கழகம் அப்படின்ற அமைப்பை 1935 அந்த ஒரு 5 வருஷம் கழித்து தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போதும் ஓராண்டிற்கு மேல் வந்து ஜேசி குமரப்பா வந்து எனது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். அவர் சிறையில் இருந்த பொழுது நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் 1945 சரிங்களா 1945 நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் அப்புறம் வாழ்க்கை முறையும் இதுவுமே வந்து 1945 ஆகிய புத்தகங்களை வந்து எழுதியிருப்பார். திரும்பவும் சொல்கிறேன், என்னது நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் அப்புறம் கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய 3 புத்தகங்களை வந்து 1945 சிறையில் இருக்கும் பொழுது ஜேசி குமரப்பா வந்து எழுதியிருப்பார். ஓகே, அடுத்து 18வது கேள்வி போயிடலாமா? வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பிக்கிறார். இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஆன்சர் பண்ணுங்க. பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா? 18வது கேள்விக்கு வந்து வரலாற்று ஆய்வாளரான ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று சிறப்பிக்கிறார். இது வந்து கரெக்டு. ஏன் அவர் வந்து அவ்வாறு சிறப்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்ட காரணத்தால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். அப்போ கூற்று சரி, காரணம் வந்து என்னது கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 19வது கேள்வி பார்த்துடலாமா? முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வுக் கட்டுரையை எழுதியவர் யார்? முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் இந்த ஆய்வுக் கட்டுரையை எழுதியவர் ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி VKRV ராவ் அவர்கள் தான் வந்து முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் என்ற ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பார். இது வந்து வேலைவாய்ப்பு துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. வேலைவாய்ப்பு துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது PR பிரம்மானந்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தருடைய கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்கள் யார் அப்படின்னா DR காட்கில், அடுத்து CN வக்கீல் மற்றும் VKRV ராவ் ஆகியோரை வந்து குறிப்பிடலாம். யார் சொல்றா? PR பிரம்மானந்தா வந்து சொல்றார். காட்கில் நம்ம 5வது இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, அதான் அவர் தான்.
ராவ் வந்து ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவர் ஒரு 3 முக்கிய கருத்துக்களை வந்து ஆர்வமுடையமாக இருந்தார் ராவ். என்னென்னா, ஒன்று தேசிய வருமானம், அடுத்து உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களின் பகிர்வு, அடுத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு. சரிங்களா? இந்த ராவ் யார் அப்படின்னா ஜேஎம் ஈன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர், அவருடைய மாணவர். அது மட்டும் இல்லாமல் கோலின் கிளார்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார ஆய்வறிஞர்களுடன் பணி செய்து இருக்கிறவர் தான் இந்த நம்ம விகேஆர்வி ராவ் அவர்கள். சரிங்களா? அடுத்து வந்து HW சிங்கர் கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக விகேஆர்வி ராவ் அவர்களை வந்து கருதுகிறார். யாரு? HW சிங்கர் வந்து கீன்ஸினுடைய மாணவர்களில் சிறந்தவராக ராவ் அவர்களை வந்து கருதுகிறாங்க. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் கொஷின். உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பு கருத்தையும் முன்வைத்தவர் யார்? அதாவது உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும் தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பு கருத்தையும் முன்வைத்தவர். இந்த ராவ் அவர்கள் எழுதிய ஒரு நூல் என்னன்னா, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, 1938ஆம் ஆண்டு. அதை வந்து அந்த ஒரு சிறு புஸ்தகத்தில் வந்து இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் காரணங்கள் சொல்லியிருப்பார். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, 1938. இப்போ 20 ஆன்சர் பார்த்துடலாமா? உணவுப் பொருட்களை வந்து பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும் தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பு கருத்தை முன்வைத்தவர் யாருன்னா விகேஆர்வி ராவ் அவர்கள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, அவர் 3 கருத்து சொல்லியிருப்பார். என்னது? தேசிய வருமானம், உணவு மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களின் பகிர்வு. அப்போ அந்த பண்டங்களின் பகிர்வு, அடுத்து வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு சொல்லியிருக்கார் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒரு முக்கியமான நூல் வந்து 1938 இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனிநபர் வருமான குறைவு, அப்புறம் தனிநபர் ஊட்டச்சத்து பற்றி சொல்லியிருக்காரு. அதற்கான காரணங்களாக ஒரு 5 காரணங்கள் சொல்லியிருக்காரு. அது ஒரு முறை பார்த்துடலாமா? முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாடல், நிலம் பிரிக்கப்படுதல், அடுத்து வந்து பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைத்தல், பேரளவு தொழில்துறை இன்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகிறதாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து முதலீடு இன்மை காணப்பட்டது, நாணயத்தில் சுயாட்சி கொள்கையின்மை மற்றும் பணம் பற்றிய கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவித்தல். இது எல்லாமே வந்து எனது தனிநபர் வருமான குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்குமான காரணங்களாக ராவ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அமர்த்தியா சென் வந்து நோபல் பரிசு வந்து 1998 வாங்கியிருப்பார். சரிங்களா? முன்னாடி அமர்த்தியா சென் இருந்தார் இல்லையா? இருக்கார் இல்லையா அமர்த்தியா சென். இவர் வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு இந்தியர். 1998 வாங்கியிருப்பார். ஓகே, இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் சந்திப்போம். எல்லாரும் லைவுக்கு நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. பொருளாதாரம் வந்து இப்போதைய புதிய சிலபஸில் ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. இதற்கு முன்னாடி சில பேருக்கு வந்து பொருளாதாரம் பிடிக்காமல் சரியாக படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ வந்து நம்ம பொருளாதாரத்தை நல்லா தெளிவாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். முக்கியமாக தமிழ்நாடு சார்ந்த பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கணும். சரிங்களா? தேங்க்யூ. நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.